ஒரு காலத்தில் ஒரு தொலைதூர ராஜ்யத்தில் சிண்ட்ரெல்லா என்ற அழகான மற்றும் கனிவான இளம் பெண் வாழ்ந்தாள். அவள் ஒரு அனாதை ஆவாள். தனது பொல்லாத சித்தி மற்றும் 2 தங்கைகள் உடன் அவள் வசித்து வந்தாள். அவரது தந்தையின் மறைவுக்கு பிறகு சிண்ட்ரெல்லாவின் வாழ்க்கை வீட்டு வேலைகள் மற்றும் கடினமான வேலைகளின் முடிவில்லாத வேலையாக மாறியது. அவளுக்கு கஷ்டங்கள் இருந்தபோதிலும் அவள் மென்மையாகவும் இரக்க குணமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தாள். ஒரு நாள் அழகான இளவரசர் ஹென்றி தனது திருமணத்திற்கு உண்மையான அன்பு மனைவியை தேடும் விதமாக ராயல் விருந்திற்கு அனைவரையும் அழைக்க அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது. சிண்ட்ரெல்லாவின் வளர்ப்பு சகோதரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் சிண்ட்ரெல்லாவுக்கு அங்கு வர அனுமதிக்கப்படவில்லை. திடீரென வானில் ஒரு தேவதை தோன்றி மந்திரக்கோலின் அலையுடன் அற்புதம் செய்தது. ஒரு பூசணி ஒரு அற்புதமான வண்டியாக மாற்றப்பட்டது. எலிகள் கம்பீரமான குதிரைகள் ஆயின. சிண்ட்ரெல்லாவின் பழைய கந்தலான உடை ஒரு அதிர்ச்சி தரும் கவுனாக மாறியது. ராயல் விருந்தில் சிண்ட்ரெல்லாவும் இளவரசர் ஹென்ரியும் நட்சத்திரங்களின் கீழ் நடனமாடினர். அவர்களின் இதயங்கள் பின்னி பிணைந்தன. ஆனால் திடீரென கடிகாரம் நள்ளிரவை கடந்தது. சிண்ட்ரெல்லா காணாமல் போனாள். அவள் தனது கண்ணாடி செருப்பை விட்டு சென்றாள். இளவரசர் ஹென்றி அந்த மர்மமான கன்னி பெண்ணை தேடினார், யாருடைய கால் செருப்புடன் பொருந்துகிறது என்று. அவர் சிண்ட்ரெல்லாவின் வீட்டு வாசலுக்கு வந்தபோது அவளுடைய வளர்ப்பு சகோதரிகள் அவரை ஏமாற்ற முயன்றனர். ஆனால் செருப்பு அவர்களின் காலில் பொருந்த மறுத்தது. இறுதியாக சிண்ட்ரெல்லாவின் முறை வந்தது. கண்ணாடி செருப்பு அவள் காலில் அணிந்தாள். அது கச்சிதமாக பொருந்தியது. இளவரசன் தனது உண்மையான அன்பை கண்டுபிடித்ததை அறிந்தான். அவர்கள் இருவரும் ஒரு பெரிய விழாவில் திருமணம் செய்து கொண்டனர். வானில் வந்த தேவதை அவர்களை மகிழ்ச்சியுடன் எப்போதும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியது. எனவே சிண்ட்ரெல்லாவின் கருணை, தைரியம் மற்றும் இறைவன் மீதான நம்பிக்கை அவரது வாழ்க்கையை மாற்றியது. இதன் மூலம் அனைவரிடமும் உண்மையான அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தால் அனைத்தையும் வெல்ல முடியும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது.